அதாவது புனித வெள்ளி இயேசு சிலுவையில் அடைஞ்ச துன்ப தினத்தை நினைவு கூர்ற விதமா உலகம் முழுக்க அனுசரிக்கப்படுது. அது ஏன்ற ஒரு சின்ன கதையை இப்ப பார்ப்போம். இயேசு ஒரு யூத மதத்தை சேர்ந்தவர். அப்போ யூதர்கள் உயர்ந்தவர்களாகவும் மற்றவங்க தாழ்ந்தவர்களாகவும் பார்க்கப்பட்டாங்க. ஆனால் இயேசுனாரு இது எதுவும் இல்லாமல் தனித்துவமாக ஏழைகளுக்கும் உடம்பு சரியில்லாதவங்களுக்கும் உதவி செஞ்சுட்டு வந்தார். இயேசு அவரோட சீடரான யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் தான் மக்களுக்காக உயிரோட தயாரான இயேசு பிலாத்து மன்னன் கட்டையில ஏற்றுக்கிட்டு ஜெருசலேம் காவலர்கள் அவரை கைது செய்கிறாங்க. அப்புறம் பிலாத்து மன்னன் சவுக்கடி மட்டும் கொடுத்து அனுப்பலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் யூத மக்கள் கூட்டம் இயேசுவை சிறுவையில் அலைய சொல்கிறாங்க. மக்கள் சொன்னதை கேட்கலன்னா கலவரம் ஆகிட்டுன்னு தன் மக்கள் சொன்னதையும் கேட்டு செஞ்சிடுறாரு. அப்புறம் இயேசு மூழ்கிடம் போட்டு கல்வாரி மலை வரையும் சிலுவையை சுமக்க வச்சிடறாங்க. அதோட கல்வாரி மலையை அடைஞ்ச உடனே அவரோட 2 கைகாலையும் ஆணி அடிச்சு முழுசா சிலுவையை இயேசு அரைஞ்சிடுறாங்க. ஏழைகளுக்காகவும் தாழ்த்தப்பட்டவர்களுக்காகவும் துன்பத்தை ஏற்றுக்கிட்ட சித்திரத்தை அனுபவிச்ச இயேசு கொஞ்ச நேரம் கழிச்சு சிலுவையில இறந்து போயிடுறாரு.